என்ன மேடம், முதல்ல இருந்து இப்படி மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்படி என் மூஞ்சில என்ன இருக்குன்னு தெரியலையே. சைட் அடிக்கிறியோ? இல்லையே, ஒன்றும் இல்லையே, சும்மா பார்த்தேன். நான் ஒன்றும் உங்களை சைட்லாம் அடிக்கல. சைட் அடிக்கிறாங்களா? சைட்டு எப்போ சைட் அடிக்கிறாங்க? நடிக்காதடி. இவ்வளவு நேரம் நீ என் மூஞ்சியே தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு தெரியும். நான் பார்த்தோன்னே, நான் கேட்டோன்னே உடனே இல்லைன்னு மலுப்புரியாக்கும். உண்மையை ஒத்துக்க வேண்டியதானே, இதில் என்ன இருக்கு? நான் எதுக்கு நடிக்க போகிறேன்? நான்லாம் ஒன்றும் நடிக்கலை. நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான்லாம் யாரையும் சைட் அடிக்கலாம் இல்லை. சும்மா யதார்த்தமாக மூஞ்சியை பார்த்தேன். நீங்கள் தான் என்னையே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கீங்க. இவன் எப்படா திரும்புவா, நம்ம இவ்வளோ சைட் அடிச்சோம்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்க்குறீங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணி போட்டு என்னையை சொல்கிறீங்களா? அதோடய சைட் அடிக்கிறதுக்குலாம் ஒரு மூஞ்சி வேணும். இந்த மூஞ்சியெல்லாம் யாராவது சைட் அடிப்பாங்களா? நீ தான் அடிச்ச, நான் பார்த்தேன். உண்மையை ஒத்துக்க வேண்டியதானே, எதுக்கு சும்மா மழுப்பிக்கிட்டு இருக்க? இந்த மூஞ்சியை தானே உனக்கு பிடிச்சிருக்கு. இல்லைப்பா, பிடிச்சிருக்குதான். ஆனால் நான் உங்களை ஒன்றும் சைட் அடிக்கல. ஏய், நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும் பிரீத்தி. என்கிட்ட உன் வேலையெல்லாம் காட்டாத, எனக்கு தெரியும். பார்த்தேன்னு ஒத்துக்க வேண்டியதானே. இந்த பொண்ணுங்க தான் நம்மளை யாராச்சும் சைட் அடிச்சா அப்படியே மூஞ்சியை திருப்பிக்காக. ஆனால் பசங்கள்லாம் அப்படி இல்லை. சைட் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் வாட்டுக்க சைட் அடிக்கிறதுக்கு தோதா திரும்பியே இருப்போம். உண்மையை ஒத்துக்கவே பசங்களாம் எப்படி அழகாக உண்மையை ஒத்துக்கிறோம், நீங்கள் மட்டும் ஒத்துக்கவே மாட்டீங்களே. இல்லை, உங்களுக்கு தான் அழகு. நம்மளே தான் இவ பார்த்துக்கிட்டே இருக்கா. நம்மளை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டா. நம்மளை மட்டும்தான் சைட் அடிப்பா. நம்ம தான் இவளுக்கு உலகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லைப்பா. நான் உங்களை சும்மா யதார்த்தமாக பார்த்தேன், அவ்வளோதான். சைட் அடிக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் வாட்டுக்க மனசில் எதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, சரிங்களா? உங்களை போய் சைட் அடிக்கிறாங்களாம், அதை நாங்கள் வேறு ஒத்துக்க மாட்டேங்கிறோமா. போங்க. பொண்ணுங்களுக்கு இது ஒரு பழக்கம். சே, என்ன பழக்கமோ. பசங்க மாதிரி தாராள மனசை இருக்க பாருங்க. இப்படிலாம் இருக்காதியே, சும்மா பொய்யா சொல்லிக்கிட்டு. இதுக்கு தான் பிடிக்கிறதே இல்லை. சைட் அடிக்கிறதுக்கு ஒரு மூஞ்சி வேணுமாம்ல. சைட் அடிக்கிறதுக்கு தனியாக மூஞ்சி, லவ் பண்ணுறதுக்கு தனியாக மூஞ்சி வேணுமோ? என் பசங்க அப்படி தான் சொல்கிறீங்க. சைட் அடிக்கிறதுக்கு வேறு மூஞ்சி, லவ் பண்ணுறதுக்கு வேறு மூஞ்சி, கல்யாணம் பண்ணுறதுக்கு வேறு மூஞ்சி. பொண்ணுங்க சொன்னால் மட்டும் நல்லா இல்லையா? அம்மா தாயி, வேணாம் தாயி, நீ சண்டைக்கு ஆரம்பிச்சிடாத. நம்ம நல்லா பஞ்சாயத்து பண்ண முடியாது. நம்ம வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ தான் பார்க்குறோம். அதுலேயும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கவே விளங்கிடும். நீ இதே சைட் அடித்தா நான் பார்த்தேன், நீ இல்லைங்கிற. சரி விடு, நான் உண்மையாகவே பேசிட்டு போகிறேன். நானா பொய்யே பேச மாட்டேன் தெரியுமா? நானா அரிச்சந்திர வீட்டுக்கு எதிர்த்த வீடு, அப்படி வளர்த்துருக்காங்க எங்கள் வீட்டில். ஆமாம்மா, நீங்கள் உங்கள் தங்கச்சி எல்லாரும் போய் பேச மாட்டீங்கல்ல. நான் எங்கள் அண்ணன் அவங்க தான் போய் பேசிக்கிட்டு இருக்கோம், அப்படித்தானே? ஏண்டி, இப்போ நம்ம 2 பேர் பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கேன். குடும்பத்தை பற்றிலாம் இழுக்கலையே. நீ எதுக்கு என் தங்கச்சி, உங்கள் அண்ணன் எல்லாரும் இழுத்து, அம்மா அப்பான்னு எல்லாரும் இழுத்துருவ போலையே. ஆமாம், பிரச்சனைன்னு வந்தால் களத்தில் இறங்கிட வேண்டியதான். எல்லாரையும் போட்டு இழுத்துட வேண்டியதான். நல்லா வருவடி. உன்ட்டெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். லேசாக இப்படி தூசி கிளம்புனாலும் நீ பூகம்பமாக்கிடுவே போல. ஆமாம், லேசாக தூசி கிளம்புனா அதை அப்படியே அமுக்கி போடுறது நாங்கள் தான். அதை அப்படியே பூகமாக வெடிக்க வைக்கிறது நாங்கள் தான். எங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து பேசணும், சரியா? எப்போ பேசினாலும். சரிம்மா, என் தப்பு தாம்மா. உன்கிட்ட வாயை விட்டேன் பாரு, என்னோட தப்பு தாம்மா, மன்னிச்சுக்கம்மா. நான் இந்த அம்மா உன்னை சைட் அடிச்சு, நீ என்னை சைட் அடிக்கவே இல்லைம்மா. நான் தான் வந்ததுலேருந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீ என்னை பார்க்கவே இல்லையா, டக்குன்னு திரும்பினியா. அப்போதைக்கு பார்த்து நான் தான் உன் மேலே பழிய போட்டேன். மன்னிச்சுக்கம்மா. சரி, பரவாயில்ல. படி பாவி, இப்போவாச்சும் உண்மையை ஒத்துக்கிறாளான்னு பாருவே. நான் தான் பார்த்தேன், எதுக்கு நீங்களாம் சாரி கேட்குறீன்னு. சரி அவங்கள. இந்நேரம் அந்த 2 டாமன் செடி என்ன பண்ணுதுன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் நமக்குள்ள மட்டும் சண்டையே வர மாட்டேங்குது. அது ஏன் அவங்க ஏன் ஓயாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க? நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன், உங்கள்ட்ட கேட்போம்னே நினச்சேன். அப்படியே மறந்துடுவேனா? இன்னைக்கு தான் ஞாபகம் வந்துச்சு. அவங்க எவ்வளோக்கு சண்டை போடுறாங்களோ அவ்வளோக்கு அன்பு அதிகமாகும். அப்படியா? சண்டை போட்டால் எப்படி அன்பு அதிகமாகும்? சண்டை போட்டால் கோபம் வரும், பிரிவு நிலமை தானே வரும். அப்படி இல்லை லூஸு. சண்டை எவ்வளோ போடுறாங்களோ அந்த அளவுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் லவ் இருக்கும். சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தா யாராச்சும் ஒருத்தர் போய் சமாதானம் பண்ணுவாங்கல்ல, அப்போதைக்கு வர ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்கும். சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கும் போது அது லவ் அதிகமாக இருக்கும் தெரியுமா? அதனால சண்டை போட்டாங்கன்னா, அடிக்கடி சண்டை போட்டாங்கன்னா லவ் அதிகமாக இருக்குன்னு தான் அர்த்தம். எவ்வளோ சண்டை போடுறாங்களோ அவ்வளோ லவ் அதிகமாக இருக்குது. சண்டை கோபம் எல்லாம் வர இடத்துல தானே குணம் இருக்கும். அப்படியா? சண்டை அதிகமாக போட்டால் தான் லவ் அதிகமாக இருக்குமா? அப்போ நீங்கள் என் மேலே லவ் அதிகமாகவே வைக்கல, நமக்குள்ளே சண்டையே வர்றதில்ல பார்த்தீங்களா? அப்போ இதெல்லாம் பொய்யா? கொஞ்ச நாள்ல பிரேக்கப் ஆயிருமா? இது தெரியாமல் உங்களை நம்பி உங்கள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கேனே. முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நான் டெய்லி ஒரு சண்டையை ரெடி பண்ணிட்டு வந்து போட்டிருப்பேன்ல. ஆனால் நீ சரியான லூசுங்கிறத அடிக்கடி நிரூபிச்சிடடி. சண்டை அதுவாக வரணும், நம்மளா உருவாக்கிட்டு வந்து போடக்கூடாது. அதுக்கு பேர் சண்டையா? ஆமாம், நீங்கள் தானே சொன்னீங்க சண்டை அதிகமாக போட்டால் தானே லவ் அதிகமாக இருக்கும்னு. நமக்குள்ளே சண்டையே வர மாட்டேங்குது. எப்பாச்சும் ஆடிக்கு ஒரு தடவை, அம்மாசைக்கு ஒரு தடவை சின்னமாக வருது. அப்போ லவ்வும் அவ்வளோதானே இருக்கும்.
பைத்தியம் பைத்தியம் அவங்க பக்கத்துல இருக்காங்க, அதனால ஓயாம சண்டை வருது. அதுவே நீயும் நானும், நான் அந்த கம்பெனியில் இருக்கேன், நீ இந்த கம்பெனியில் இருக்க, நான் வாரத்தில் ஒரு நாள் தான் வந்து பார்த்துட்டு போகிறேன். அதனால நமக்குள்ள சண்டை வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு வாரம் பிரிஞ்சே இருக்கமா, நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கமா, அதனால வந்து பேசும்போது எதுவும் சண்டை இல்லாமல் பேசுவோம். எதுவும் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பிரிஞ்சிருக்கிறதுலையும் லவ் இருக்குது. என்ன சிவா சொல்றீங்க? சண்டை அதிகமாக போட்டால் லவ் அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ என்ன பிரிஞ்சிருந்தா லவ் இருக்குன்னு சொல்றீங்க? வாரம் பூரா என்னையே தானே நினச்சிக்கிட்டு இருக்கேன். எப்போ வீக்கெண்ட் வரும் இவங்களை பார்க்கலான்னு நினைக்கிறீல்ல, அப்போ அதுக்கு பேர் என்ன? ஆமாம் சிவா, எப்படா வீக்கெண்டு வரும் உங்களை பார்க்கலாம் அப்படின்னு தோணும். அப்புறம் டெய்லியும் எப்படா ரூமுக்கு போய் உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு தோணும். ஆமாம் இல்லை? அப்படி நினைக்கிறீல்ல, அதாண்டி லவ். என் மேலே அவ்வளோ லவ் வச்சிருக்கேடி. சண்டை போட்டால் மட்டும்தான் லவ் அதிகமாக இருக்கும்னு இல்லை, பிரிஞ்சிருக்கிறதும் லவ் அதிகமாக தான் இருக்கும். ஏதாச்சும் ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கும். லவ்வர்ஸ்குள்ளே ஏதாச்சும் ஒன்று நடக்கிறது சகஜம் தானே. நீனா என்னமோ உனக்கிட்ட ஒன்று ஒன்றா சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் போல. அப்புறம் எப்படி நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறது? உன்னே கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு சொல்லி கொடுத்து நான் வாத்தியாராகவே போக வேண்டியதே. எல்லாத்தையும் ஒன்றுன்னா மெதுவாக சொல்லி கொடுங்க, அதை விட வேறு வேலை என்ன இருக்க போகுது? இந்தி கல்யாணத்துக்கு அப்புறம் இது மட்டும்தான் வேலையா? கல்யாணத்துக்கு முன்னாடி வெட்டியாக அப்படி தெரிகிறோம், தனியாக பார்க்குறோம், பேசுகிறோம், அதனால ஏதாச்சும் சொல்லிக் கொடுப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறமா இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்க, கதைக்கே ஆகாது. அதெல்லாம் நல்லா கதைக்கு தான் ஆகும். கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? சும்மா தானே இருக்க போகிறோம். சும்மா இருக்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணுறோமா? அதுக்கு நான் பேசாமல் இப்படியே இருந்துருவேனே. நான் இதுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ண போகிறீங்க? பாத்தியா அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரியே நடிப்பேன். உனக்கு விரல கொடுத்தா கூட சப்ப தெரியாதுல்ல. ஆமாம் சிவா, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் எனக்கு எதுவுமே தெரியல. டிவி பார்த்தாலும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு காமிக்கவே மாட்டாங்களா, சுபம்னு போட்டுருவாங்க. எனக்கு என்ன தெரியும்? அது பழைய காலத்து படத்தில் அப்படி போடுவாங்க, 1-2 படத்தில் சுபம்னு. இப்பெல்லாம் அப்படி இல்லையே. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு எல்லாம் காட்டுறாங்களே, நடிக்காத. போங்க சிவா, நீங்கள் ரொம்ப மோசம். எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிக்கிட்டே இருக்கீங்க, போங்கன்ட்டு. ஏன்டி இந்த வயசுல இப்படி பேசாம அப்புறம் எந்த வயசுல பேசுறது? தலைமுடியெல்லாம் நரைச்சு கம்பு முடிக்கிட்டு தெரியும் போதா இப்படி பேச சொல்ற? இருந்தாலும் ஒன்றும் தெரியாத பிள்ளைகிட்ட இப்படி பேசுறது தப்பு இல்லையா? நீங்கள் ரொம்ப தான் ஓவராக பண்ணுறீங்க. இருங்க, எங்கள் அண்ணன்ட்டு சொல்லி கொடுக்குறேன். அடியே கூறு கேட்ட குக்கரே, எந்தெந்த விஷயத்த அண்ணன்கிட்ட சொல்லணும் இல்லையாடி? நம்ம என்ன பேசணும் இப்படிலாம் சொன்னீங்கன்னா வச்சுக்கவே, உங்க அண்ணன் என் மூஞ்சில காரி துப்புவேன். உன்னே காரி துப்ப மாட்டேன், என்கிட்ட வந்து காரி துப்புவேன். போய் என் தங்கச்சியாடா லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி காரிக்கிட்டு துப்புவேன். இருந்தாலும் பேசுறதுக்கு ஒரு அளவு வேணாமா? நம்ம என்ன தனியாவா பெட்ரூம்லையா இருக்கோம்? கோயிலில் தானே இருக்கணும். பார்த்து பேசலாம்ல. யாராச்சும் கேட்டால் என்ன நினைப்பாங்க? யாராச்சும் கேட்டா என்ன நினைப்பாங்க? நம்மளை 2 திட்டி போட்டு பெத்தவங்க கல்யாணம் பண்ணி வைக்காம இப்படி சுத்த விட்டுருக்காங்கன்னு பாருன்னு அவங்களதான் திட்டுவாங்க. நம்மள ஒன்றும் திட்ட மாட்டாங்க. அதனால நீ கவலைப்படாத செல்லம். ஆத்தாடியோ, சரியான ஆளு தானா? என்ன பண்ற செல்லம்? லவ் பண்ணி தொலைச்சிட்டு அந்த சூடு சோறனை எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும். கல்யாணத்துக்கு அப்புறமா அப்படித்தான். ஆனால் சிவா, நீங்கள் நல்லா பேச கற்றுக்கிட்டீங்க. இப்போ தானே தெரியுது பவி எப்படி இந்த மாதிரி லாடு பேசுகிறான்னு. எல்லாம் உங்கள்கிட்ட இருந்தே வந்திருக்கு. உங்கள் வளர்ப்பு அப்படி. ஆமா, என் தங்கச்சி என்ன மாதிரி தானே இருப்பா. என்னை மாதிரி இல்லாம இருந்ததே தப்பு. என் தங்கச்சி என்ன மாதிரி இருந்தா தப்பு இல்லை. என்ன மாதிரியே இருக்கட்டும். உன்னை மாதிரி உங்க அண்ணனை மாதிரி வந்துடாம. ஏன் எங்களை மாதிரி வந்தா என்ன? நாங்களாம் நல்லா தான் இருக்கோம். சும்மா ஏதாச்சும் இது பண்ணாதீங்க. சரி போடலாமா? நேரம் அதுக்கு 2 சண்டை பிடிச்சி சமாதானம் ஆயிடுச்சுங்களா என்னன்னே தெரியல. அது என்ன புதுசா? எப்பவும் பண்ணுறதானே, அதெல்லாம் ஆயிருப்பாங்க. வாங்க நம்ம போகலாம். அப்புறம் ஒன்று சொல்லணும்னு நினச்சி மறந்துட்டேன். சாரி அழகா இருக்கு. அப்பாடா, இப்போ வாச்சும் சொன்னீங்களே. நீங்கள் வந்தோடனே சொல்லுவீன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் போகும்போது சொல்கிறீங்க. பரவாயில்ல, சொன்னீங்களே அது போதும். சாரி அழகா இருக்கா இல்லை நான் அழகா இருக்கேனா? இல்லடி, இந்த சாரியில் நீ ரொம்ப அழகா இருக்க, அதை தான் அப்படி சொன்னேன். வந்தோடனே சொல்லுவோம் தான் பார்த்தேன். வந்தோடனே சொல்லியிருந்தேன்னா வச்சுக்கவே, நீ அதையே நினச்சிக்கிட்டு அதையே சுற்றி வந்திருப்பேன். அதனால தான் இப்போ சொன்னேன். நல்ல வேலை சொல்லிட்டேன். சொல்லாமல் போயிருந்தா பஞ்சாயத்து தானே இன்னைக்கு. ஆமாம், நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். போகிற வரைக்கும் ரூமுக்கு போனதுக்கப்புறம் ஒரு கலட்டு விட்டுறலாம் அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டே. போங்க. நல்ல வேலை கொஞ்ச நேரத்தில் தப்பிச்சிட்டேனா? ஆமாம், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எஸ்கேப் ஆயிட்டியே. இன்னொரு நாள் மாட்டுவீங்கல்ல, அப்போ பார்த்துக்கிறேன். நீ என்ன சாரியில் இறங்கிட்ட? பவிதான் கோயிலுக்கு போனால் சாரி கட்டிக்கிட்டே போவா. நீ அப்பெல்லாம் இல்லை, சுடிதார் தானே போடுவா. இப்போ என்ன சாரி கட்டிட்ட? பவி சொன்னாலா? இல்லையே, அவன் முன்னால இருந்தே சொல்லுவா. ஆனால் இப்போ பவி சொன்னதுக்காகலாம் நான் கட்டலப்பா. எனக்கு பிடிச்சவங்க சொன்னாங்க, சாரியில் நீ ரொம்ப அழகாக இருக்க சுடிதாரை விட அப்படின்னு. அதனால தான் இப்போ கட்டுறேன். அப்படியா? பிடிச்சவங்கன்னா ரொம்ப பிடிச்சவங்களோ? ரொம்ப பிடிச்சவங்களா இருந்ததுன்னா உங்க சொல்லது செய்ய முடியும். அப்படி யாரு எனக்கு தெரியாம? எங்கள் பாட்டி. ஓ, உங்க பாட்டியே சொன்னாங்களா? அவங்க சொன்னா கட்டாதமா இருக்கும். ஆனால் உங்களுக்கு ரொம்பவே திமிரு சிவா. நீங்கள் எதே சொன்னீங்க, உங்களுக்காகவே நான் கட்டிட்டு வரேன் சாரின்னு தெரியும். அப்போ தெரிஞ்சுக்கிட்டே மறுபடியும் கேட்குறீங்க பற்றியெல்லாம். இப்போ மட்டும் நீங்கள் கேட்கறது மட்டும் தப்பு இல்லை. நான் ஏதாச்சும் கேட்டால் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே கேட்குற ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் பண்ணுறது என்ன? இல்லடி, சும்மா கலாய்க்கிறதுக்காக சொன்னேன். சரி வா. செல்லல்ல, நீ சேரில் தாண்டி எப்பவுமே அழகு. இனிமேல் சாரியே கட்டு, அப்போதையும் பார்த்து ரசிக்கலாம். பார்த்து ரசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? என்னடி, ஒரு பையன்கிட்ட போய் இப்படி புசுக்குன்னு கேட்டுப்புட்ட? அதெல்லாம் உனக்கு தெரியாது. சும்மா கம்முன்னு கடை நீ. சரி வாங்க, நீங்கள் மோசமான ஆள் தெரிஞ்சிச்சு.
போகலாம். நம்ம மூடை கிளறதுக்குன்னே வருவா, எதையாச்சும் சொல்லி மூடை கிளறிட்டு போயிடா. அம்மா சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஒன்றும் இல்லைம்மா, போகலான்னு சொன்னேன். எங்க பவிச்சரில் இன்னும் ஆளையே காணோம். இன்னும் நம்ம மேலே கோவமாகவே இருக்காளோ? எப்படியாச்சும் பேசுவோம் பார்த்து இன்னைக்கு நம்ம கண்ணிலே மாட்டாமல் போயிட்டா. எப்படியும் வெளியில தானே வருவா, வரட்டும். என்ன மாட்டாமல் எப்படி போகிறான்னு பார்க்குறேன். ஒரு வேளை முன்னாலே போயிருப்பாளா? இருக்காது. நம்ம தான் வேலை விடுறதுக்கு முன்னாடியே சீக்கிரத்துலேயே வந்துட்டோமே. இவன் போயிடுவான்னு எஸ்கேப் ஆயிடுவான்னு சீக்கிரத்துலேயே வந்தோம். இன்னும் வரல. வெட்டி கதை பேசிட்டு மெதுவாக வருவா. இந்த பிரவீன் வீரங்க நிற்கிறானே, பேசாமல் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுவோமா? அதான் நமக்கு நல்லது. பேசினா ஏதாச்சும் பிரச்சனை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி நம்மளை பேச வச்சுருவேன். நம்ம அவனை பார்க்கக்கூடாதுன்னு அதுக்கு தானே இருக்கோம். பார்த்தாலே ஏதாச்சும் பேச வச்சுருவேன். நம்ம பார்க்கவே கூடாது. நம்ம மாட்டுக்கு பேசாமல் போயிடுறது நல்லது. நமக்காக அவன் நிற்க போகிறேன். வேறு எதுக்காச்சும் நின்று போயிடலாம்னா யாருக்காக நின்று நமக்கு என்ன? நம்ம மாட்டுக்கு போக வேண்டியது, பேசவே கூடாது. என்ன பவிச்செல்லம், என் மூஞ்சியே பார்க்க மாட்டீங்களோ? பார்த்தா இப்படியும் பேசிடுவேன். பேசாமல் இருக்க முடியாது, உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால மூஞ்சி திருப்பி வச்சுருக்கேன், அப்படி தானே? இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதான் போய்கிட்டு இருக்கேன். நீங்கள் நின்னதை ஒன்றும் பார்க்கல. அப்புறம் எதுக்கடி திரும்பியே பேசிக்கிட்டு இருக்க? இந்த பக்கம் மாமனை பார்த்து பேச வேண்டியதானே? பார்த்தா எங்கே உன் கோவம்லாம் போயிரும்னு உன் மேலே உனக்கு பயம், உன் மேலே உனக்கு நம்பிக்கையே இல்லை. அதனால திரும்பி பேசுகிற. அதை ஒத்துக்க வேண்டியதானே? இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நான் எதுக்கு உங்களை பார்த்து பயப்பட போகிறேன்? உங்கள் மூஞ்சியை பார்த்து பேசுறதுக்கு எனக்கு என்ன பயமாவா இருக்குது? நானா தப்பு பண்ணேன்? இல்லை, எனக்கு ஒன்றும் கோவம்லாம் குறையாது. உங்கள் மூஞ்சியை பார்த்தா உங்கள் மூஞ்சியில் அப்படியே தேன் வடியுது. உங்கள் மூஞ்சியை பார்த்தோன்னா எனக்கு கோவம் குறைஞ்சிருமா? போங்க, எனக்கு உங்கள் மூஞ்சியை பார்க்க பிடிக்கல, அதனால திரும்பி இருக்கேன். நல்லா பேச கற்றுக்கிட்டடி. வா, வெளில போகலாம். உனக்காக தான் பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எதுக்கு வரணும்னா? நான் என்ன வர முடியாது, நான் தான் கோவமாக இருக்குன்னு சொன்னேன்ல. அடியே, கோவம்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டுண்டி. கோவம் வந்தால் வந்துக்கிட்டே இருக்கும். நீ கோவப்பட்ட வருஷம் பூரா கோவப்பட்டுக்கிட்டே தான் இருப்பேன். நானும் வருஷம் பூரா உன்ட்ட கெஞ்சிக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்காண்டி பார்த்தோம்னா நம்ம இது பண்ண முடியுமா, வாழ முடியுமா சொல்லு. வா, வெளில போகலாம். நீ போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்க, சரியா? போங்க, நான் ஒன்றும் வரல. நீங்கள் பேசுறது ஒன்று, செய்கிறது ஒன்று. பேசுறதும் பொய், செய்கிறதும் பொய். எல்லாமே பொய்யா இருக்கு. பொய்யா இருக்கவங்கள்ட்டலாம் எனக்கு பேச பிடிக்காது. உங்களுக்கு யாராச்சும் வெளியில் வரணும்னா வேற யாராச்சும் கூட்டிகிட்டு போங்க. போங்க. ஏண்டி, உன்னைய கூட்டி போகாம வேற யாரை கூட்டிகிட்டு போக முடியும்? என் பொண்டாட்டி நீ தானே, உன்னைய தானே கூட்டிகிட்டு போக முடியும். நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நான் ஒன்றும் பொண்டாட்டி இல்லை, சரியா? அப்படியா? சரி, உன்னை தானே லவ் பண்ணுறேன். அப்போ உன்னை தானே கூட்டிகிட்டு போகணும். நானா வரலப்பா. எனக்கு 1008 வேலை இருக்குது. அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். இங்கே வா, என்னமோ இருக்க மாதிரி இருக்கு. எங்கே? சும்மா ஏதாச்சும் சொல்கிறதுக்குன்னே சொல்லாதீங்க. அடி வாடி, நிஜமா தாண்டி. கணத்தில் என்னமோ ஒட்டி இருக்கு. எங்கே ஒட்டி இருக்கு? கண்ணாடியில் பார்க்கவா? அதுக்கு தான் நான் பைக்கில் கண்ணாடியே வைக்கிறது இல்லை. இரு, நானே தொடச்சி விடுறேன். இங்கே வேணே கூட பண்ணாலும் பண்ணுவியே. விடுங்க, நானே தொடச்சிக்கிறேன். என்னடி இவ்வளோ தூரம் வந்துட்டு என் மேலே நம்பிக்கை இல்லையா? என்ன பிரவீன், நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க? அதுவும் ஆஃபீஸ்க்கு வெளியில் வச்சு யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? எல்லாருக்குமே தெரியும் நம்ம லவ் பண்ணுறது. லவ்வர்ஸ் தனியே ப்ரைவசியே இருக்கான்னு நினச்சிக்குவாங்க. இதில் என்ன இருக்குது? என்னடி ஒரு மொத்தத்துலேயே எட்டக்க போய் நின்றுட்ட? என்னடி, மாமன் உனக்கு பிடிக்கவே இல்லையா? எதுக்கு பிரவீன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? அதுவும் இந்த இடத்துல வச்சு. ஆஃபீஸில் எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஒரு மாதிரி பார்க்க மாட்டாங்களா? நீங்கள் பையன், நீங்கள் பாட்டுக்கு சர்வசாதாரணம் இருந்துருவீங்க. என் நிலைமை புரிஞ்சுக்கங்களேன். இப்போ எதுக்கடி இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிற? என்னடி ஒரு முத்தம் தாண்டி கொடுத்தேன், அதுவும் நான் தானடி. இதில் என்னடி இருக்குது? உனக்கு நீ பிடிக்கவே இல்லையா பவி? பிடிச்சிருக்கு. யார் பிடிக்கலன்னு சொன்னா? ரொம்ப பிடிக்கும். உங்களை எவ்வளோ பிடிக்குன்னு எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, தெரியுமா? அவ்வளவுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கன்னா எனக்கு உயிர். நீங்கள் சொன்னால் நான் உயிரை கூட விட்டுருவேன். ஆனால் இந்த மாதிரிலாம் பப்ளிக் பிளேஸில் நடந்துக்கிறது நல்லா இருக்கா? நீங்களே சொல்லுங்கள். வேறு யாரும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க பைக்கில் உட்காந்து தோல் மேலே கையை போட்டுட்டு போனாலும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். இது என்னடா பப்ளிக் பிளேஸில் இப்படி பண்ணுறாங்க? வீட்டில் போய் எதாக இருந்தாலும் பண்ண வேண்டியதானே அப்படின்னு நினைக்கிற ஆளு நான். என்னை போய் இப்படி பண்ணுறீங்கல்ல? போங்க பிரவீன், இதுக்கு தான் நான் உங்கள் மேலே கோவமாக இருந்தேன். ஆனால் மறுபடியும் என்னை வெறுப்பேற்றுறதுக்குன்னே பண்ணுறீங்கல்ல? இல்லை செல்லம், உனக்கு கோபம் குறையுமேன்னு தான் இப்படி பண்ணேன். மற்றபடிலாம் நான் ஒன்றும் இல்லை. யாரும் பார்க்கல, விடு. ஆமாம், வெளியில் இருந்துக்கிட்டு நம்ம யாரும் பார்க்கலன்னு வேணால் சொல்லலாம். ஆனால் உள்ளே இருந்து எத்தனை கண்டு பார்த்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தானே அசிங்கமாக இருக்கும். நாளைக்கு நீங்கள் வரணும்ல, எப்படி சிரிப்பாக தெரியுமா? பொண்ணுங்களை விடுங்க, பசங்க ஒரு மாதிரி ஓட்டுவாங்க. அது உங்களுக்கே தெரியாதா? சாரி பவி, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். நான் அதை நினச்சி பார்க்கல. ஏதோ யாபத்தில் பண்ணிட்டேன். சாரி பவி. என் எண்ணமே இப்படி தான். நான் நினச்சதை செஞ்சிருவேன், யோசிக்கவே மாட்டேன் என்ன இடம் ஏதுன்னு. சாரி பவி, என்னை மன்னிச்சிரு. இப்போ சாரி கிட்ட என்ன பண்ணுறது? எனக்கு தான் உங்களை நம்புறதே இல்லை. இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை சுத்தமாக போயிடும், பார்த்துக்கோங்க. என்ன பவி, அப்போ என்கிட்ட பேச மாட்டியா? என்னை விட்டுட்டு போயிடுவியா? என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? நீன்னு தெரியாமல் தானே பண்ணேன். ஒரு தடவை மன்னிச்சிடேன். என்னால மன்னிக்க முடியாது பிரவீன். அதுக்காக உங்களை விட்டுட்டு போயிடுவேன்லாம் தப்பு கணக்கு போடாதீங்க. உங்களை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்புறம் என்னடி, என்னை மன்னிக்கலாம்ல? ஒரு தடவை தானே மன்னிச்சிரு. உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன். இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன், அதுக்கப்புறம் உங்களோட பேசவே மாட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரே வீட்டில் ஒரே ரூமில் இருக்கலாம். மற்றபடி நமக்குள்ள எதுவும் இல்லைன்னு ஆயிடும்.
அடியே அந்த மாதிரிலாம் செஞ்சிடாதடி. ஆண் பாவம் பொல்லாததுடி. கல்யாணம் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்க, நானா செத்து போயிடுவேன்டி. இத்தனை வருஷம் தவம் இருந்து இருக்கோமே எதுக்குடி? அந்த ஒரு நாளுக்காக தான் எதுவுமே நடக்கலைன்னு வச்சுக்கவே, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் நரக வேதனையாயிரும். நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு டெய்லி நரக வேதனையை நான் கொடுக்குறேன். பவி சொல்லணும்ல, ப்ளீஸ் டி. யார் என்ன பேசினா என்னடி, விடுடி. ஏதோ மாமா தெரியாம தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக இப்படியா தண்டிப்பேன்? எப்பவாச்சும் தப்பு பண்ணா ஓகே, எப்பவுமே தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன பண்றது? சின்ன பிள்ளையா நீங்க? ஆமாடி, நானும் சின்ன குழந்தை மாதிரி தானே உனக்கு. நான் தானே உனக்கு முத குழந்தை. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே, அந்த மாதிரிலாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்கள் தான் எனக்கு முத குழந்தைன்னு. நீங்கள் பப்பா, சின்ன பப்பா, உங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் தான் முத குழந்தையாக்கும். போவியலாங்கிட்டு. என்னடி, எல்லா பொண்டாட்டியும் புருஷனை தானே முத குழந்தைன்னு சொல்லுவாங்க. நீ என்னடி இப்படி பேசுற? அப்பெல்லாம் இல்லைப்பா, நீங்களாம் முத குழந்தைன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு பிறக்க போகிற ஃபஸ்ட்டு குழந்தை தான் எனக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு. அந்த இடத்த நீங்கள் பிடிக்கலாம்னு நினைக்காதீங்க. இல்லை, எல்லாரும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீனு நினச்சிப்பேன்னு சொன்னேன். சரி, பெரிய குழந்தை தானா, என்னை மன்னிச்சு விட்டு. இதே கடைசியாக இருக்கணும். மறுபடியும் தொடர்ந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவுமே நடக்காது. அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதடி. எனக்கு கேட்கும் போதே உசுரே போற மாதிரி இருக்கு. இருக்கும், ஏன் இருக்காது? நல்லா பொய் சொல்லும் போது மட்டும் அப்படியே உசுறு போகாமல் இருக்கும். மூஞ்சில் ஏதோ ஒட்டியிருக்காமல, புத்தியா சொல்றிய பொய். இனிமே எப்படி உங்களை நம்புறேன்னு பாருங்க. ஆண்டி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. ஆசையா ஒன்று கொடுத்தா வாங்கிக்கிட்டு திருப்பி கொடு, இல்லையா நீனே வச்சுக்க. அதுக்கெல்லாம் சண்டை போடலாமா? நீ எனக்கு கொடுத்தா நானும் கோச்சிக்க மாட்டேன். வேணா பதிலுக்கு பதில் கொடுத்துக்க. நடு ரோட்டில் வச்சு கூட கொடு, நானா கவலைப்பட மாட்டேன். கொடு, உனக்கு தான் கோவமா இருக்குல்ல, திருப்பி கொடுத்துரு, நீ வச்சுக்காது. ஆமா ஆமா, உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. இதுக்கு தானே திடீரியே, இதுக்கு தானே நீங்க வழி பார்த்தியே. நடுரோட்டை வச்சு கொடுக்கலாம். உங்களுக்குலாம் சூடு சொரணே வெக்கமான எதுவுமே இல்லை. சொத்தில் உப்பு தானே படுத்துக்கிறீங்க. இல்லை செல்லம், எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சனோ உப்பெல்லாம் கட் பண்ணிட்டு. ஏன்னா சொரணை வரும்ல, உங்ககிட்ட சண்டை போட்டாலும் நான் தான் வந்து பேசணும். கல்யாணத்துக்கு அப்புறமும் சண்டை, எவ்வளோ சண்டை வரும், அதெல்லாம் சமாளிக்கணும்ல. உப்பெல்லாம் கம்மி பண்ணியாச்சு. இத்தனைக்கு ஊடு போட்டு சாப்பிட்றேன். லேசாக கோவம் வர்றதுக்கு. கோவமே இல்லாமல் போனாலும் நல்லா இருக்காதுல்ல. ஆனால் ஒன்று பிரவீன், நீங்கள் என் கூட பழகினதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்களோ இல்லையோ, லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நல்லா பேச கற்றுக்கிட்டீங்க. எப்படி சமாளிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிருக்கீங்க போல், அந்த அளவுக்கு பேச கற்றுக்கிட்டீங்க. எல்லாம் காதல் தான் சொல்லி கொடுக்குது. நானா பேசுறேன், அதுவா வருது. எல்லாரும் லவ் பண்ணும்போது இப்படி தான் பேசுவாங்க போல. என்னடா இப்படி பேசுறாங்களே, இவ்வளோ நாள் கூப்பிட்ட மாதிரி இருந்தாங்க, லவ் பண்ணதுக்கப்புறம் ஞானி மாதிரி பேசுறாங்களேன்னு பார்த்து இப்போ தானே தெரியுது. அதுவா ஆட்டோமேட்டிக்காக வரும் போல, ஊத்து மாதிரி ஊறும் போல. ஆமாம் ஆமாம், ஊரும். சரி சரி, வாங்க வெளியில் போகலாம். என்னடி சொல்ற? அதுக்கு தானே பைக் எடுத்துகிட்டு வந்தியே. ஆமாடி, அதுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். நீ வரல அப்படின்னு முரண்டை பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்த. என் மேலே கோவமா இருந்தா திடீர்னு வாங்க போகலான்னு சொல்றியா? அதே ஆச்சரியமா என்னன்னு கேட்டேன். என்ன பண்ணி தொலைகிறது? என்னதே சண்டை போட்டாலும் இது பண்ணாலும் நீங்கள் என்னை தேடி தானே வரீங்க. அதனால உங்களை விடவும் முடியாதுல்ல. சண்டை போடுவேன் தான், அதுக்காக உங்களை விட்டுருவேன்லாம் இல்லை. உங்களெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். சண்டை எவ்வளோக்கு எவ்வளோ போடணும் அவ்வளோக்கு எவ்வளோ பாசமும் இருக்கு. தெரியும் டீச்சர்லாம், தெரிஞ்சுதானே உன் பின்னாலேயே வரேன். நீ எவ்வளோ திட்டுனாலும் இது பண்ணாலும் உன் பின்னாலே எதுக்கு வரேன்? எல்லாம் உன் லவ் தான் என்னை ஆட்டி படிக்குது. ஆமாம், பிரீத்தி எங்கே காணோம்? அவள் பாதியோட கட்டடிச்சுட்டு அண்ணனை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். பிரீத்தியா? எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டேன், வெளியிலேயே போக மாட்டேன், வீட்டுக்குள்ளே இருப்பா. இப்போ பாரு. சரி, அவங்களாட்டும் நல்லா ஊர் சுத்தட்டும். சரி வாங்க போகலாம். மறுபடியும் ஏதாச்சும் பஞ்சாயத்து வந்துடுறாங்க. ஆமாம் பவி, அதுவும் கரெக்டு தான் சொல்லலாம். கொஞ்ச நேரம் உன் கூட நின்று பேசணும்னு வச்சுக்கவா, எப்படி சண்டை வருது எதுக்கு வருதுன்னே தெரியாது. ஆனால் பூகம் மாதிரி புசு புசு புசுன்னு கிளம்பிடுது. சண்டை வர்றதுக்கு காரணமே நீங்கள் தான். வாயை கையை வச்சுக்கிட்டுலாம் சும்மா இருந்தால் சண்டையே வராது. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு பூகம்பம் வருது, புயல் வருதுன்னு வேறு சொல்லிக்கிறீங்களாக்கும். வாங்க முதல்ல என்னை கடுப்பு கிளப்பாதே. கடுப்பு கிளப்புனியே அப்புறம் நான் மறுபடியும் வரலன்னு சொல்லிடுவேன். மூடு மாறிடும். உங்களுக்கு எப்படி வசதி? ஐயோ, என்ன சொல்லி இப்படி சொல்லிவிட்டேன்? உன் மூணு மாதத்துக்குள்ளே வா போயிடலாம். நான் வாட்டுக்கு மாற்றி விட்டுட்டு மறுபடியும் வாங்கி கட்டிக்கின்னு ஒரு நாளைக்கு இவ்வளோ திட்டு போதும். ரொம்ப திட்டு வாங்கினாலும் எனக்கு சொரணை சுத்தமாக கெட்டு போயிடும். ஆமாம், இப்போ மட்டும் அப்படியே இருக்காக்கும். ரொம்ப பண்ணாதடி. என்னமோ நீ தப்பே பண்ணாத மாதிரி. நீ எம்பது தப்பு பண்ணியிருக்க. உன்னெல்லாம் மன்னிச்சு தானே நான் ஏற்றுக்கிட்டேன். நான் ஏதாச்சும் ஒன்று பண்ண அதை பிடிச்சிக்கிட்டு தொங்குவியே. ஆமாம் ஆமாம், நாங்களே உங்களை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பண்ணுற தப்பையை நான் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுற மாதிரி நான் பண்ணியிருந்தேன்னா அவ்வளோதான். என்னோட பேசவே மாட்டீங்கல்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சொல்லலாம், சும்மா சொன்னேன்னு சொல்லலாம். நான் சண்டை போட்டாலும் நீ சண்டை போட்டாலும் 2 பேரும் சமாதானம் ஆயிடுவோம். அது எல்லாருக்குமே தெரியும். ராமன் சரி மாதிரி. ஞான் சொல்லலாம், சேரீ கட்டிட்டு வந்துருக்கலாம்ல. நான் சேரீயை எதிர்பார்த்தேன். ஆமாம், சும்மா சும்மா சேரீ கட்டிக்கிட்டே தெரிவாங்க. ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன நல்லா தானே இருக்கு? உனக்கு என்னடி செல்லம், எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாக இருப்பேன். அப்புறம் என்ன நல்லா தானே இருக்கு? சேரீ கட்டினா தான் கூட்டிகிட்டு போவீங்களா? இல்லடி, சேரீ கட்டினா இன்னும் சூப்பராக இருப்பேன். பசங்க பூரா பார்த்து பொறாமப்படுவாங்க. இவனுக்கு பாரு எப்படிப்பட்ட பொண்ணு கிடச்சிருக்குன்னு. அதனால தான். யாரும் என்னை பார்க்க வேணாம், நீங்கள் மட்டும் பார்த்தா போதும். எங்கே என்னையே பார்க்க விட மாட்டேங்கிற, ரசிக்க விட மாட்டேங்கிற, எதுவும் செய்ய விட மாட்டேங்கிற. கையை கட்டி போட்டு வச்சிருக்கியே. கல்யாணத்துக்கு அப்புறம் அவுத்து விடுறேன், அது வரைக்கும் கட்டியே இருக்கட்டும். கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லடி, ராட்சசி.
சரி சரி அப்படியே இருக்கட்டும் வாங்க. சரி தாயி, வா தாயி போகலாம். உன் பேச்சுக்கு மறு பேச்சு இருக்க. உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிக்குதோ அதையே போட்டுக்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். எது போட்டாலும் நீ அழகாக தான் இருப்ப. இருந்தாலும் சாரினா இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருப்ப. அதான் சொன்னேன். சொல்லுவீங்க சொல்லுவீங்க, ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்க வாயி உங்க விஷயத்துக்கு என்ன வேணா சொல்ல வேண்டியதானே. அம்மா தாயே, உன்கிட்ட பேசி நான் இது பண்ண முடியாதும்மா. வாம்மா போகலாம். பேசி தேய்க்க முடியாது தெரிஞ்சிச்சுல, போங்க.